ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன்மீக கதைகளில் நம்ம நாரதர் கதைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பகுதி 2 இப்போ பார்க்கலாம் வாங்க. உபவர்கன் தன்னோட தவறை உணர்றாரு. கந்தர்வன் அப்படிங்கிற இடத்துலேருந்து நகர்ந்து ஒரு மானிடனாக பூமியில் பிறக்கிறாரு. அவரோட வெகு இளம் வயதிலேயே அவரோட தந்தை இறந்து போயிடுறாரு. தாய் பல்வேறு வீடுகளில் வேலை செஞ்சு மகனை வளர்த்துட்டு வர்றாங்க. சாமகானம் அப்படிங்கிற உன்னதத்தை அதை தெரிஞ்ச சபைக்கு நடுவே தவறாக வாசித்து தன்னுடைய தகுதியை இழந்தது மட்டும் அல்லாமல் கந்தர்வனாக இருக்கும்போது கிடைச்ச தந்தையின் சிநேகமும் பூலோகத்தில் இருக்கும்போது கிடைக்கல. தந்தையின் அணைப்பும் அந்த சாபத்தில் அடித்து கொண்டு போயிடுச்சேன்னு வருத்தப்படுறாரு. உபவர்கன் தன்னோட விதவை தாயோட ஒரு அந்தனர் வீட்டில் வாழ்ந்துட்டு வராரு. ஒரு மழை காலத்தில் அந்த அந்தனர் வீட்டுக்கு நாராயணனுடைய அடியார்கள்லாம் வர்றாங்க. இந்த பரத கண்டத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு கோவில்களை தரிசிக்கிறதுக்காகவும் நாராயணனின் புகழ் பாடுறதுக்காகவும் அவங்க கூட்டமாக வந்திருந்தாங்க. அந்த மழைக்காலம் முழுவதுமே அவங்க அந்த அந்தனர் வீட்டில் தங்கி நாராயணனை பற்றி விதவிதமாக பாடல்களை பாடுறாங்க. இசை அப்படிங்கிற ஒரு அற்புதமான வித்தை அவருக்கு கந்தர்வ உலகத்திலே கிடைச்சிருந்தது. அப்படிங்கிறதுனால மானுடனாக பிறந்த உபவர்கனுக்கும் இந்த இசை ஞானம் இருந்தது. அந்த அடியார்கள் பாடும்போது அவருமே தன்னோட இனிய குரலில் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட உக்காந்து அந்த பாடல்களை எழுதிக்கிட்டு மனனம் செஞ்சுட்டு அவங்க பாட மறந்ததை எடுத்து கொடுக்குறாரு. ஒரு சிறுவனின் புத்திசாலித்தனத்தையும் இசை மீதுள்ள நாட்டத்தையும் ஞானத்தையும் தெரிஞ்ச அந்த அடியார்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருக்கு நாராயண மந்திரம் உபதேசிக்கிறாங்க. நாராயண மந்திரம் மிக உயர்ந்தது, இசையை காட்டிலும் உயர்ந்தது, எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது, பேச்சை காட்டிலும் இந்த நாராயண மந்திரம் உயர்ந்தது. நமக்கு பேச்சு திறன் இருக்கிறதே, அது கவிதை எழுத மட்டுமல்ல, பாட மட்டுமல்ல, நாடகம் போட மட்டுமல்ல, இந்த மாதிரியான மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால் இடைவெளி இல்லாமல் நாராயணன் பெயரை சொல். நாராயணன் உனக்கு நேரில் தோன்றுவார், நீ வேண்டும் என்ற வரங்களை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்கள வணங்கி வழி அனுப்பி வைக்கிறாரு. அவரோட தாயார் இறந்தப்ப என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இசையா கவிதையா எது முக்கியம்? ரெண்டுமே இல்லை, நாராயண மந்திரமே முக்கியம் அப்படின்னு தெளிவு பெறாரு. வனத்துக்கு போகிறாரு. இடைவெளியே இல்லாமல் நாராயண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. தனக்குள்ளே அந்த மந்திரத்தை வச்சு பெரிய தீயாக்கி சதா காலமும் அதனுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறாரு. அவருடைய கடும் தவத்தை பார்த்து ஸ்ரீமன் நாராயணன் மனம் மகிழ்கிறாரு. அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. தொடர்ந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இரு, இந்த உலகம் முடிய போகிறது, பெரிய ஊழி காலம் வரப்போகிறது, சிருஷ்டிகள் அழிய போகிறது, மறுபடியும் சிருஷ்டி துவங்கும். அப்போ பிரம்மனே உனக்கு தந்தையாக இருந்து உனக்கு சகலமும் சொல்லி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விடைபெறாரு. ஊழி காலம் வந்தது. உயிரினங்கள்லாம் அழிய ஆரம்பிச்சிடுச்சு. சகலமும் நீர்மயம் ஆயிடுச்சு. நீர்மயத்திலிருந்து பிரம்மா உலகை சிருஷ்டிக்க துவங்குறாரு. வரிசி முதலிய முனிவர்களோட மகதி அப்படிங்கிற வீணையோட உபவர்கன் மறுபடியும் பிறக்கிறாரு. அவருக்கு நாரதர் அப்படிங்கிற பெயரிட்டுறாரு பிரம்மா. நாரதர் தன்னுடைய மகன் அப்படின்னு பெருமையோட உலகத்துக்கு அறிவிக்கிறாரு. இந்த உலகம் மட்டுமல்லாது எல்லா உலகத்துக்குமே செல்கிற தகுதியோட நாரதர் மகதி அப்படிங்கிற வீணையோட பிறக்கிறாரு. சத்தியத்தை நோக்கி கேள்வி கேட்குற தெளிவான ஞானத்தோட நாரதர் பிறக்கிறாரு. அவருடைய வாக்கு பிரபஞ்சத்தின் எல்லா திசைகள்லையுமே ஒலித்தது. சாதாரண பிறப்பல்ல, அது மாமுனி என்கிற பிறப்பு. சகலமும் அறிந்து தெளிந்த பிறப்பு. கடும் தவத்தால் அது அவருக்கு கிடைச்சது. நாராயண மூல மந்திரம் மறுபிறப்பில் மிக சிறப்பான ஒரு அம்சத்தை கொண்டு கொடுத்தது. அந்த சிறப்பான அம்சத்துக்கு பெயர் தான் நாரதர். அவர் எடுத்துரைத்த உண்மைக்கு பெயர் நாரத புராணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பகுதி முடியுது. நாரதர் மகதி அப்படிங்கிற வீணையோட பிறந்த கதையை நம்ம பார்த்தோம். இனி வர்ற வாரங்களில் நாரதர் பற்றின கதைகளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.